Boys and girls, there is a time when I used to think, என்னப்பா இது நியூ இயர் அது இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணியே ஆகணுமா, இது என்ன ஏதோ கிரிஞ்சாக இருக்குது, why should we do this, என்ன இப்போ ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், சூரியனை ஒரு வாட்டி பூமி சுற்றி வந்துடுச்சு அவ்வளோதானே அப்படின்னு நான் நினைப்பேன். பட் எவென்ச்சுவலி நான் கொஞ்சம் வந்து மெச்சூராக ஐ அண்டர்ஸ்டுட் சம்திங். என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கை இருக்குல்ல, அது மாட்டுன்னு வந்து பிரேக் இல்லாத ஒரு மணல் லாரி மாதிரி வேகமாக ஓடிட்டே இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் நிறுத்தி நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா, நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே கரெக்டாக போதா, எவ்ரி திங் இஸ் கோயிங் பர்ஃபெக்ட்லியா அப்படின்னு கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிச்சுட்டு திரும்ப ஓட ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் லிட்டில் மொமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்றதுக்காக தான் மேபி ஒரு நியூ இயர் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது 2025 ஆரம்பிக்க போகுது இல்லையா? இந்த இயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போன இயர் இந்த 2024 ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாம். ஓகே, நம்ம என்னெல்லாம் கனவுகளோட இந்த 2024க்குள்ளே என்டர் ஆனோம், அதிலெல்லாம் நம்ம கரெக்டாக தான் போகிறோமா, அடுத்து நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் ஒரு சில முக்கியமான கேள்விகள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே கேட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கேள்விகள்லாம் என்னென்ன அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஏன் சார் கேள்வியில் எங்களுக்கு மட்டும்தானா, உங்களுக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னா, இல்லை, ஃபஸ்ட்டே அதுதான் நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கல, இதிலே வந்து பார்த்தோன்னா நான் ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். நீ கமெண்ட்ஸ்லையும் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்க்கலாம், சரியா? ஸோ அதில் நீ டீச்சர்ஸ் எங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறியோ அந்த கேள்வியை அந்த கூகுள் ஃபார்ம் மூலயமா கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் எல்லாருமே அழகாக வந்து ஒரு லைவ் செஷனில் ஒவ்வொரு கேள்வியும் நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்களோ அதை படித்து காமிச்சு அதுக்கான பதிலும் சொல்கிறோம். ஸோ நீங்களுமே அதை பாருங்கள், சரியா? அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது வந்து நீங்கள் எங்களுக்கு கேட்குறதுக்கான கேள்வி. இப்போது நாங்கள் நீயே கேட்டுக்கணும்னு நினச்சிக்கிற ஒரு சில கேள்விகள் பக்கம் வரும். இதை நம்ம ஒன் டைமென்ஷனலாக பார்க்கணும் அப்படின்னா, ஓகே, ஃபிசிக்ஸ் டீச்சருன்றதுனால கொஞ்சம் ஃபிசிக்ஸ் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், சரியா? அதாவது ரொம்பலாம் யோசிக்காமல் பேசிக்காக பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருமே 2024 இயர் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி அப்படின்னா, நான் இனிமேல் சூப்பராக படிக்க போகிறேன், நான் இனிமேல் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்க போகிறேன், ஐம் கோயிங் டு பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப், இப்படியெல்லாம் மனசில் நினச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆரம்பித்து இருப்போம். இப்போ இந்த இயர் எண்டில் இப்போ என்னையே கூட்டு கேட்ட அப்படின்னு வச்சுக்கிட்டோம், ஏன் நாட் லிட்ரலி பட் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே போச்சா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் இல்லை அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். தேர் இஸ் சம்திங் டு பி டிசப்பாயிண்டட் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், என்னையே நீ பர்சனலாக எடுத்துக்கிட்ட அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த வருஷம் வந்து ஒரு சில பயங்கர டஃப்பான டெசிஷன்ஸை நான் எடுக்க வேண்டியது இருந்தது. ஓகே, ஸோ எடுத்த டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டு தானா, நம்ம எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோமா, நம்ம சக்ஸஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கோமா அப்படின்னு எங்களெல்லாம் நானே ஒரு கேள்வி கேட்டுக்கும் போது வந்து அதுக்கான பதில் என்னவா இருக்குது அப்படின்னா, எஸ், ஓகே, கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கோம், சக்ஸஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பட் எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கிற ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா, இது பத்தாது, நாங்கள் இப்போ போட்டுட்ருக்க எஃபர்ட்டோ இல்லை த ஸ்பீட் இன் விச் வி ஆர் ஒர்க்கிங்கில் பத்தாது, எங்களுக்கே சொல்கிறேன், இது எனக்கே நான் சொல்கிறேன் என்னோட ரிவ்யூவில். ஓகே, யாழினியனோட எஃபர்ட்ஸ் வந்து 2024 போதுமா, போதாது, 2025 யாழினியன் ஹேஸ் டு புட்ஸ் மோர் எஃபர்ட்ஸ் அப்படின்றத என்னோட கருத்தாக இருக்குது. இப்போது நம்மலாம் வந்து படித்தவங்க இல்லையா, விச் மீன்ஸ் அப்போ நம்ம இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக அணுகணும். இப்போ எப்படின்னா, நம்ம இதை கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நான் ஒரு சில கேள்விகள் உனக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், சரியா? இந்த கேள்விகளை இப்போ எனக்குள்ள நான் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டேன், அதை கன்ஸ்ட்ரக்டிவாக கேட்டுக்கிட்டேன். அதே மாதிரி நீ கேட்டுக்கோ, வாட் ஐ வாண்ட் டு அச்சீவ், இதை உனக்கு நீயே கேட்டுக்கோ, நீ என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கலாம், லாங் டேர்ம் கோலாக இருக்கலாம். ஓகேவா? 12th இப்போதைக்கு எனக்கு ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் சார், 10th ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் சார், இப்போதைக்கு நான் இதை பற்றி தான் யோசிக்கிறேன் அப்படின்னா ஃபைன், குட். ஆனால் அது என்ன, அதில் நீ தெளிவாக இருக்கியா, என்ன வேணுன்றதுல தெளிவாக இருக்கியா? நெக்ஸ்ட், am I working hard for right amount of time? எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அதில் எனக்கு ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. நம்ம சேனலில் நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணுற ஒவ்வொரு குழந்தையுமே நீ சூப்பராக கஷ்டப்பட்டு படிக்கிற அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இஸ் இட் ஃபார் த ரைட் அமௌண்ட் ஆஃப் டைம்? இப்போது நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நீ ஒரு 10th 11th 12th ஸ்டூடெண்ட் 9th ஸ்டூடெண்ட் யாராக வேணால் இரு, சரியா? ஆனால் ஒரு நாளைக்கு மினிமம் 4 மணி நேரமாவது நம்ம செல்ஃபாக தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது.
அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றது அடுத்த கேள்வி. சரி, எனக்கு ஸ்கூல்லே 12 மணி நேரம் போயிடுது சார், ஊரப்பட்ட ஹோம்ஒர்க் வேறு கொடுக்குறாங்க சார், நீங்கள் வேற 2 மணி நேரம் லைவ் எடுக்கிறீங்க, இதெல்லாம் இல்லாமல் நான் தனியாக 4 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா அது எப்படின்னு அப்படி ஒரு பாயிண்ட் வரும். அது வேற. ஓகே, ஆனால் நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சுக்கும். நீ அவ்வளோ நேரம் படிக்க வேண்டி இருக்கு, அப்போ உனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா? அதுக்கு அந்த கொஸ்டினை கேட்டுக்கோ. டு ஐ ஹாவ் த சான்ஸ்ன்றது கேட்டுக்கோ. அடுத்து, ஹாவ் ஐ அண்டர் பர்ஃபார்ம்ட்? நீ வந்து ஒரு பர்டிகுலர் மார்க்குக்கு மேலே எடுக்கணும்னு உன் ஹார்ட்டுக்கு தெரியும். நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும், நான் இவ்வளோ மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், இவ்வளோ நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. அதுக்கு க்ளோஸாக இருக்கியா இல்லை அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கியா? அண்டர் பர்ஃபார்ம்டுன்னா என்னது? நம்ம ஒரு பார் செட் பண்ணி வச்சிருப்போம், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சூப்பராக வரணும்னு, அதோட ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னா நம்ம அது அண்டர் பர்ஃபார்ம்டுன்னு சொல்லுவோம். அப்போது ஹேவ் ஐ அண்டர் பர்ஃபார்ம்ட் அப்படின்றத உனக்கு நீயே கேட்டுக்கோ. அப்படி அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுற அப்படின்னா வேர் ஆம் ஐ லேகிங்? எந்த இடத்துல நான் தடுமாறுறேன், எங்கே நான் திரும்ப 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 தப்பு பண்ணிகிட்டே இருக்கேன். நிறைய நேரத்தில் இந்த கேள்விக்கான பதிலை நம்ம கண்டுபிடிக்கவே மாட்டோம். நான் எங்கே திரும்ப திரும்ப தப்பு பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம லைஃப்பில் ரொம்ப லேட்டாக தான் இதை ரியலைஸே பண்ணுவோம். என்னையே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நான் ஒரு சில தவறுகள்லாம் இல்லை, ரொம்ப லேட்டாக வந்து தான் கண்டுபிடிச்சேன், இதே தப்பு நீ ரொம்ப நாளாக பண்ணிகிட்டே இருக்கடா, இதை நீ மாற்றிக்கோ அப்படின்ட்டு. ஒன்லி வென் ஐ மேட் தோஸ் நெசசரி சேஞ்சஸில் அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக ஏதோ கொஞ்சம் அப்போடா நல்லதாக நடக்க ஆரம்பிச்சது. அப்போது நீ அந்த மாதிரி என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அண்ட் வாட் ஷுட் ஐ டூ டு வின்? ஓகே, இப்போ இந்த தப்பால் தான் வந்து நான் தோத்துட்டு இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டல. சரி, இப்போ நீ ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ நீ ஒரு 12th ஸ்டூடெண்ட், ஃபிசிக்ஸில் வீக்காக இருக்க, இப்படி வச்சுப்போம். ஃபிசிக்ஸில் உனக்கு ப்ராப்ளம் கேட்டால் போட தெரியலப்பா, கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டால் போட தெரியலப்பா, இல்லை கெமிஸ்ட்ரியில் உனக்கு ரியாக்ஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல. அப்போது அதில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அடுத்து நீ ஒன்று செய்யணும். இப்போ ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் வீக்காக இருக்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 ப்ராப்ளம் 10 ப்ராப்ளம் என்ன ஆனாலும் போட்டு பார்க்கணும் அப்படின்னு இருக்குன்னா அதை செய்யணும். அதை செய்யறதுக்கான கிளாரிட்டி வேணும். நான் இதெல்லாம் அடுத்த ஃபியூ டேஸ் செய்ய போகிறேன். இந்த நியூ இயர் வருது அப்படின்னா ஓகே, இந்த நியூ இயர்ன்றது நான் எடுத்த ஒரு சில தப்பான டெசிஷன்ஸை இல்லை நான் பண்ணிட்டு இருந்த மிஸ்டேக்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். ஓகே, ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் நான் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்போ அதுக்கு நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிக்கணும். இது கடைசியாக இது எல்லாத்தையும் தாண்டி உங்களை நீங்களே கண்டிப்பாக கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஒய் ஷுட் ஐ வின்? நீ வந்து 12th நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன், நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கு பின்னாடியும் நம்ம எல்லாருக்குமே ஒரு அழகான காரணம் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்னன்றத ஒன்னையே திரும்ப கேட்டு உனக்கு ஞாபகப்படுத்திக்கும். சில டைம்ல நமக்குள்ளே இருக்கிற அந்த ப்ரெஷரு, ஓகே இப்போ என்னை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை திங்ஸ் தட் சரௌண்ட் அஸ், நம்மளை சுற்றி எல்லா பிரச்சனைகளும் சேர்ந்து நம்ம எதுக்காக ஒரு விஷயத்தை முதல்ல செய்யணும்னு ஆசைப்பட்டோன்றதே மறந்துவிடும். புரியுதா? உனக்குமே நிறைய நேரத்தில் அப்படி மைண்ட் வந்து ரொம்ப க்ளவுடட் ஆகிடும். அந்த மாதிரி ஒன்னையே ஒரு கேள்வி கேட்டுக்கு. இந்த மாதிரி கேள்விகளை இந்த வருஷத்தோட எண்டில் நம்மளை கேட்டுக்கலாம். ஏன்னா கேள்விகள் கேட்டால் மட்டும்தான் கேள்விகளுக்கான விடை கிடைக்கும். நம்ம கேள்விகளே கேட்கல அப்படின்னா நமக்கு விடைகளும் கிடைக்காது, ஆன்சர்ஸும் கிடைக்க போகிறதில்ல. ஆன்சர் கிடைக்காம லைஃப்பில் என்ன பலன் சொல்லு? ஸோ அதனால் லெட்ஸ் டூ திஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக உனக்கு டீச்சர்ஸ் எங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு மனசில் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீ கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் கீழே உனக்கு கூகுள் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி உனக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அந்த கேள்விகளை என்கிட்ட கேளு. இது வந்து ஸ்டடீஸ் சம்மந்தமாக, சரி எனக்கு இதில் டவுட் இருக்குது, அதில் டவுட் இருக்குது, இல்லை படிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி சம்மந்த கேள்வியாக இருக்கலாம், சும்மா ஏதோ ஒரு ஃபன் கொஸ்டினாக இருக்கலாம். ஓகே, பட் என்ன கேட்கணும்னு தோணுதோ கேளு. ப்ளஸ் அந்த கூகுள் ஃபார்மில் நாங்களுமே உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேள்விகளுக்கும் நீ பதில் சொல்லு. ஏன்னா ஐ ஆல்சோ வாண்ட் டு நோ அபவுட் யூ சம் திங்ஸ். அதெல்லாம் தெரிஞ்சால் இன்னும் நமக்குள்ளே இருக்க கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும், இன்னும் சூப்பராக என்னால் உனக்கு கிளாஸ் எடுக்க முடியும். ஸோ அந்த கேள்விகளுக்கும் நீ பதில் சொல்ல ட்ரை பண்ணு. சரியா? ஸோ வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப் பசங்களா. இந்த இயர் எல்லாருக்குமே நல்லபடியாக முடியட்டும். அடுத்த புது வருஷம் நல்லபடியாக தொடங்கட்டும். ஆல் த பெஸ்ட்.